ஸோ த பேரன் இன் த ட்ரீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1957. ஆக்சுவலி இந்த நேரேட்டர் வந்து யாருன்னா, பியாகியோ. ஸ்டோரிய கேளுங்க. கொஞ்சம் சில்லியாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த காசிமோன்னு ஒருத்தன் இருக்கான். இந்த பேரன் இன் த ட்ரீஸ்ல ஹீரோ வந்து யாரு? நேரேட்டர் வந்து பியாகியோ. இவன் தான் கதை சொல்றான். புரோட்டகானிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காசிமோ. ஆக்சுவலி இவன் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வீட்லயே வந்து ஹோம் கார்டன் வச்சிருக்காங்க. அதில ட்ரீஸ்ல வந்து அப்பப்போ ஏறி உட்காந்துட்டு இருப்பான். அதான் வேலை. ஸோ வீட்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அந்த ஒரு 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 சில்லி ரீசன், ஒரு சின்ன பிரச்சனைக்காக வீட்ல வந்து அவன் என்ன பண்ணிடுவான், பேரண்ட்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ட்ரீ மேலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு போவான். ஸோ அப்போ அந்த ட்ரீ மேலேயே இருக்கிறவன் என்ன பண்ணிடுவான்னா, லாஸ்ட் வரை இறங்கவே மாட்டான். அவனுக்கு வந்து வயோலாங்கிற பொண்ணு மேல ஸ்ட்ராங் லவ் இருக்கும். 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணுவாங்க. பட் எனிவே அந்த உள்ள சண்டை அப்பப்போ வந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சண்டை வந்துட்டே இருக்கும். இவன் அந்த மரத்திலேயே தான் வாழ்றான். வீட்டுக்குள்ள வரதே இல்ல. ஆஸ் ஹி ப்ராமிஸ்ட் ஏர்லியர். அண்ட் எவ்வளோ இயர்ஸ் போனாலுமே தவிர 2 பேரும் ஓல்ட் ஆகுறாங்க, சிக் ஆகுறாங்க, ரொம்ப ஏஜ் ஆகுறாங்க. பட் என்ன ஆகுறதில்ல, இறங்கி கீழ வரதே கிடையாது. அண்ட் அந்த மாதிரி இறங்கி வர கண்டிஷன் வந்துரக்கூடாது. நம்ம மரத்திலே தான் சாகணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிடுவான், அந்த மரத்த தாண்டி போயிட்டுருக்கிற ஒரு பாசிங் பலூன் மேல தூக்கு போட்டு செத்து போயிடுவான். இந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த தி பேரன் இன் த ட்ரீஸ் அப்படின்றது.